أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்பில் அல்லாஹுவுக்கு விருப்பமான குணங்களையும் அல்லாஹுவுக்கு பிடிக்காத அவன் கோபப்படுகின்ற குணங்களையும் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அல்லாஹ் விரும்பாத ஒரு குணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன குணம் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா பக்ராவுடைய 190வது வசனத்தில் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லைன்னு சொல்கிறான். அப்போது அல்லாஹ்வுக்கு யாரை பிடிக்காது, யாருடைய செயல் அல்லாஹ்வுக்கு வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னா, வரம்பு மீறுதல் யார்கிட்ட இருக்கோ அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இந்த வரம்பு மீறுதல் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒருத்தரை அளவுக்கு அதிகமாக தொந்தரவு செய்கிறது, ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக செய்கிறது தான் வரம்பு மீறுதல்னு நினைக்கிறோம். உதாரணம் பாருங்களேன், கோவப்படுறோம், அதிகமான கோவப்படுறத வரம்பு மீறுதல் நினைக்கிறோம். சாப்பிட்றோம், அதிகமாக சாப்பிட்றது வரம்பு மீறுதல். வார்த்தைகளால் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை பேசுகிறது வரம்பு மீறுதல் நினைக்கிறோம். ஆனால் வரம்பு மீறுதலுக்கு இன்னும் ஒரு விளக்கம் இருக்குது. ஒரு பொருளுக்கோ ஒரு மனிதருக்கோ அதுக்கு தேவையான ஹக்கை கொடுக்காததும் வரம்பு மீறுதல் தான். அதாவது ஒரு உடலுக்கு ஆரோக்கியமாக தேவைப்படுற உணவை நம்ம குறைவாக சாப்பிட்டா அதுவும் வரம்பு மீறுதல். ஒருத்தர்கிட்ட உறவாடுற முறையில் ரொம்ப கம்மியாக உறவாடணும்னா அதுவும் வரம்பு மீறுதல். ஒரு மனிதர்கிட்ட பேசுகிற வார்த்தைகளில் குறைவான விஷயங்களை தான் நம்ம செய்கிறோம், குறைவாக தான் பேசுகிறோம். அவங்களுடைய ஹக்கு, அவங்களுடைய உரிமை அவங்கக்கிட்ட, அதாவது உதாரணத்துக்கு தாயோ தகப்பனோ, அவங்களுக்குள்ளே உள்ள ஹக்கு அவங்கக்கிட்ட நம்ம நல்லா பேசணும். அப்போ அதை நம்ம குறைக்கும் போது அதுவும் வரம்பு மீறுதலாக பார்க்கப்படுது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அதனால் பிறர் பாதிக்கப்படுறாங்க, பிறருக்கு தீமை ஏற்படுதுன்னா அது எல்லாமே அல்லாஹ்வுடைய பார்வையில் வரம்பு மீறியது தான். அதை நான் அதிகமாக செஞ்சால் பாதிப்பா ஆனாலும் அது வரம்பு மீறுதல், அதை நான் கம்மியாக செய்கிறதால அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அதுவும் வரம்பு மீறுதல் தான். இந்த குணத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம யார்கிட்ட வரம்பு மீறுறோம், நம்ம யாரையுமே நம்ம அநீதமாக நடக்கலை, நம்ம யாருடைய விஷயத்துலையும் அவங்களுடைய பொருளை நம்ம அபகரிக்கலை, இப்போ நம்மக்கிட்ட இந்த குணம் இல்லை அப்படின்னு நம்ம பெரும்பாலான நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் பாருங்களேன், இஸ்லாம் இந்த வரம்பு மீறுதல் நம்மக்கிட்ட எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டுது. முதல்ல அல்லாஹுடைய விஷயத்தில் நம்மக்கிட்ட வரம்பு மீறுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா அராஃபுடைய 55வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள், வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை. அதாவது துவா கேட்குற முறைக்கு அல்லாஹ் எப்படி கேட்கணுன்றதை சொல்லிட்டு அதில் நீங்கள் வரம்பு மீறிடாதீங்க, அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை. அதாவது ரொம்ப குறைவாக அல்லாஹ் கேட்குறத விரும்புகிறான் தானே. நம்ம முன்னாடி ஒரு பதிவில் பார்த்தோம்ல, தன்னிடம் கேட்காதவர்கள் மீதும் அல்லாஹ் கோவப்படுறான். அப்போது அந்த கேட்கும்போது அதை பணிவாகவும் அல்லாஹ் கிட்ட அதை தாழ்மையோடும் உறுதியோடும் கேட்கணுங்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். அந்த விஷயத்தில் நீங்கள் அதுக்குரிய ஹக்கை கொடுக்காம வரம்பு மீறிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இது வெறுமனே துவாவுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய எல்லா இபாதத்துகளுக்கும் பொருந்தும். இப்போ தொழுகையாக இருந்தாலுமே அதுலேயும் நம்ம வரம்பு மீறிடக்கூடாது. குறைவாக தொழுகிறது எப்படி பாவமோ அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டித்தராத வழிமுறைகள் படி தொழுகிறதும் பாவம்தான். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சில இளைஞர்கள் வந்து ரசூல்லா எப்படி நோன்பு வைப்பாங்க, எப்படி தொழுவாங்க அப்படின்னு அவங்களுடைய இபாதத்துகளெல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு போகும்போது அந்த இளைஞர்கள் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் திருமணமே பண்ண போகிறதில்ல, நான் அல்லாஹ்வை மட்டும்தான் என்னுடைய வாழ்நாளில் வழிபட்டுட்டே இருக்க போகிறேன்னு சொல்கிறார். இன்னொரு இளைஞர் சொல்கிறாரு, நான் தினமும் நோன்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்னொரு இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இரவெல்லாம் நின்று வணங்கிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவங்க 3 பேரும் பேசிட்டு போயிடுறாங்க. ரசூல்லா வந்ததுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த நிகழ்வை சொல்கிறாங்க. அப்போ சொன்ன உடனே ரசூல்லா அந்த இளைஞர்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களை கூப்பிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, நான் திருமணமும் பண்ணியிருக்கேன், இறைவனையும் வழிபடுறேன், நான் நோன்பும் இருப்பேன், நோன்பு இல்லாமலும் இருப்பேன், நான் இரவில் உறங்கவும் செய்வேன், தொழுகவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி நடுநிலையை இபாதத்தில் பேண சொல்லி ரசூல்லா நமக்கு கட்டளையிடுறாங்க. இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, எந்த விஷயத்திலையும் நம்ம நடுநிலையை பேணாமல் இருக்கிறது.
இருக்கிறது. ஒன்று செஞ்சால் அதிகமான முறையில் செய்கிறோம், செய்யலை அப்படின்னா அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நடுநிலைமையாக கையாளுறது ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்குது. அதே போல் தான் இபாதத்துகளில் ரசூல்லா காட்டித்தராத வழிமுறைகளின்படி நம்ம இபாதத் செய்கிறோன்னு வச்சுக்கோவேன். இல்லாத தொழுகைகள், இல்லாத திக்ருகள், ரசூல்லா சொல்லாத பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோன்னா, இதெல்லாம் இபாதத்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோன்னா, இதெல்லாம் மார்க்கத்தில் வரம்பு மீறினவங்களாக நம்ம மாறிடுவோம். நன்மைதான அப்படின்னு நம்ம எதையும் ரசூல்லா சொல்லித்தராதபடி, அவங்க காட்டித்தராத வழிமுறைகளின்படி நம்ம செய்யவே கூடாது. அப்படி செஞ்சோன்னா நம்ம மார்க்கத்தில் வரம்பு மீறியவர்கள், அல்லாஹ் விரும்பாத மனிதர்களாக நம்ம மாறிடுவோம். ரெண்டாவது, வேறு எதில் நம்ம வரம்பு மீறக்கூடாது அப்படின்னா, நமக்கு நாமே வரம்பு மீறிக்க கூடாது. இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா மாயிதாவுடைய 87வது வசனத்தில் சொல்கிறான். முஹ்மீன்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி உள்ள பரிசுத்தமான பொருட்களை ஹராமாக்குபவையாக விலக்கப்பட்டவையாக ஆக்கி கொள்ளாதீர்கள், இன்னும் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. அப்போது நமக்கு நாமே வரம்பு மீறிக்க கூடாது. அல்லாஹ் இங்கே அதுக்கு உதாரணமாக உணவை சுட்டி காட்டுறான். அல்லாஹ் அவங்களுக்கு ஹலாலாக ஆக்குனதை சாப்பிடுங்க, இல்லை இதையும் நான் சாப்பிட மாட்டேன், இதுவும் எனக்கு பிடிக்காது, இதுவும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அதை ஹராமாக்கிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறேன். ஏன்னா அவை நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். அப்போது இந்த குரான் வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன விஷயம் உணர்த்தப்படுதுன்னா, வெறும் உணவு மட்டும் இல்லை, நம்மளுடைய உடலுக்கான ஹக்கு, நம்மளுடைய மனதுக்கான ஹக்கை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஓய்வு நம்ம உடம்புக்கு தேவை, அந்த ஓய்வை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஒருவேளை அந்த ஓய்வை கம்மியாக கொடுத்தாலும் அது வரம்பு மீறுதலாக மாறிடும். எப்பயுமே நம்ம ஓய்விலே இருந்தாலும் அதுவும் வரம்பு மீறலாக பார்க்கப்படுது. அதே போல் உடலுக்கான ஆரோக்கியம், எந்த உணவு தேவையோ, எந்த நேரத்தில் சாப்பிடணுமோ, எவ்வளவு சாப்பிடணுமோ அந்த முறைப்படி நம்ம பேணணும். ரசூல்லா சொல்கிறாங்கல்ல, உங்களுடைய வயிற்றில் 1/3 பகுதி உணவு, 1 பகுதி தண்ணி, 1 பகுதி காற்று, இதுதான் ஒரு முஹ்மீனுடைய உணவு முறையாக இருக்கும். ஒரு முஹ்மீன் அதிகமாக சாப்பாடு சாப்பிட மாட்டான். அப்போது அதிகமாக உண்றது, தேவைக்கு அதிகமாக உண்றது, ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு நம்மளுடைய உடல் நலத்தை குறைச்சிக்கிறதும் வரம்பு மீறுதல். அதே போல் உணவை கம்மியாக சாப்பிட்றது, தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லாத உணவை சாப்பிட்றது, கம்மியாக இவ்வளோதான் எனக்கு பிடிக்காது சாப்பிட அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக உணவை சாப்பிட்டு நம்மளுடைய உடல் நலத்துடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறதும் நமக்கு நாமே செய்கிற வரம்பு மீறுதலாக மாறும். அப்போ இது நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத குணமுள்ள மனிதர்களாக நம்ம மாறுவோம். இன்னொரு உதாரணம் எடுக்கிறதா இருந்தால் தூக்கம் தேவை, அதை நம்ம கம்மியாக கொடுத்தாலும் வரம்பு மீறியவர்களாக மாறிடுவோம், அதை அதிகமாக நம்ம கொடுத்தாலும் வரம்பு மீறியவர்களாக மாறிடுவோம். மகிழ்ச்சி, இன்பம் மனிதனுக்கு தேவை, அதை கொஞ்சமாக தேடிக்கிட்டாலும் நமக்கு நாம வரம்பு மீறியவர்களாகவும், அளவு கடந்து அதை தேடும் போதும் நம்ம வரம்பு மீறியவர்களாக மாறுறோம். மூணாவதாக, எந்த வரம்பு மீறுதலை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, பிற மனிதர்களுடைய விஷயத்தில் நம்ம வரம்பு மீறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன்னா எந்த ஒரு அடியானுக்கு நம்ம அநீதம் செய்கிறோமோ, யாருடைய விஷயத்தில் அவங்களுடைய ஹக்கை கொடுக்காம அவங்கக்கிட்ட நம்ம வரம்பு மீறி நடந்துக்கிறோமோ, அதுக்காக நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பான். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள இபாதத்துகள் சார்ந்த விஷயங்களில் குறைவு இருந்ததுன்னா அது அல்லாஹ் நாடினால் நம்மளை மன்னிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் நமக்கும் சக மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களில் அந்த மனிதர் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டான். பாதிக்கப்பட்ட மனிதர் கையேந்தி ஒரு துவா கேட்டார்னா ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த துவாவுக்கும் அல்லாஹுவுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை. ஒரு பாதிக்கப்பட்ட மனிதருடைய துவாவை அல்லாஹ் அப்படியே அங்கீகரிக்கிறான். அப்போது பிறருடைய விஷயத்தில் வரம்பு மீறும் முன்னாடி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதரிகளா. நம்மளுடைய தாய் தகப்பன் தானே அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப குறைவாக எடை போட்டு அவங்களுக்கு செலவழிக்கக்கூடிய நேரத்தை கம்மியாக செலவழிச்சிட்டு நண்பர்களுக்காக அதிக நேரம் செலவழித்தோன்னா இதுவும் வரம்பு மீறல். நம்மளுடைய முதல் கடமை நம்மளுடைய தாயையும் தந்தையையும் கண்ணியப்படுத்துறது. அவங்களுடைய திருப்தியிலையும் அவங்களுடைய பொருத்தத்திலையும் தான் அல்லாஹுடைய திருப்தியும் இருக்குது, பொருத்தமும் இருக்குது. அவங்க தான் நம்மளுடைய சுவனத்துடைய கதவுகள். அவங்கக்கிட்ட பலர் வரம்பு மீறி நடந்துக்கிறோம்.
கொஞ்சமான நேரம் தான் செலவழிக்கிறோம், கொஞ்சமாக தான் அவங்கக்கிட்ட பேசுகிறோம். அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும்போது நமக்கு அவ்வளோ சலிப்பு வருது, நமக்கு அவ்வளோ கோபம் வருது. இதெல்லாம் நம்மளை வரம்பு மீறிய மனிதர்களாக மாற்றிடும். ஒரு சிலர் குழந்தைகளுடைய விஷயத்தில் வரம்பு மீறுவாங்க. நம்மளுடைய பிள்ளை தானே, பரவாயில்ல இருக்கட்டும்னு அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஹக்கை செய்யாமல் குறைப்பாங்க. அப்படி இருக்கிறதையும் இஸ்லாம் வரம்பு மீறுதல்னு சொல்லுது. ஒரு சொத்தை பிரிக்கும் போது கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய சந்ததிகளை கையேந்திர நிலையில் விட்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது நம்ம குழந்தைகளாக இருந்தால் கூட அவங்களுடைய தேவைகளையும் அவங்களுக்காக நம்ம செலவழிக்க வேண்டிய நேரத்தையும் அவங்களுக்கு ஒதுக்க வேண்டிய அன்பையும் நம்ம குறைவாக செஞ்சாலும் வரம்பு மீறியவர்களாகவும், அதிலேயே நம்ம அதிகமான நேரத்தை பிள்ளை 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 இதுதான் முக்கியம், இபாதத்துகளை கூட பிள்ளைக்காக நம்ம தியாகம் பண்ணி பிள்ளைகள் மேலேயே அதிக கவனம் செலுத்திட்டு இருந்தோன்னா அதுவும் வரம்பு மீறுதலாக மாறிடும். நடுநிலையை பின்பற்றணும். அதே போல் நம்மளுடைய துணைகளுடைய விஷயத்தில் அவங்களுக்குரிய ஹக்கை கொடுக்கல, நம்மளுடைய சகோதரர்களுடைய விஷயத்தில் அவங்களுக்குரிய ஹக்கு கொடுக்கல, அண்டை வீட்டார்கிட்ட நம்ம நடுநிலையை பின்பற்றலை அப்படின்னா இது எல்லாமே வரம்பு மீறிய மனிதர்களாக நம்ம மாற்றுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறணும் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னா இது ஒரு சாதாரண குணம் தானே, இதை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம். இன்றைக்கி வரம்பு மீறினா என்ன, நாளைக்கு நம்ம சரியாக நடந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தும் அப்படின்னா நமக்கும் சொர்க்கத்துக்கும் தடையாக இந்த மனிதர்கள் நிற்பாங்க. சகோதரிகளா, அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த உலகத்தில் யார் யார்கிட்டெல்லாம் வரம்பு மீறினமோ அந்த மனிதர்கள் எல்லாம் நமக்கும் சுவனத்துக்கும் நடுவில் நிற்பாங்க. யா அல்லாஹ், இந்த மனிதரால் நான் பாதிக்கப்பட்டேன், அநீதம் இழைக்கப்பட்டேன்னு அல்லாஹ் கிட்ட முறையிடுவாங்க. அப்போ இறைவன் சொல்வானா, அதுக்கு பகரமாக இவருடைய நன்மைகளை எடுத்துக்கோங்க. இப்படியே நம்மளுடைய நன்மைகள் எடுக்கப்பட்டு இறுதியில் கொடுக்கறதுக்கு எந்த நன்மையும் இருக்காதாம். அப்போது அந்த மனிதருடைய தீமைகள் எடுத்து நமக்கு போடப்படுமா, நமக்குனா வரம்பு மீறிய மனிதர்களுக்கு போடப்படுமா? அப்போ பாருங்களேன், நம்ம சின்னதாக இதை நினைக்கிறோம், ஆனால் அது எங்கே கொண்டு போய் நிற்கிது? சொர்க்கத்துக்கான பாதை இலகுவாக இருக்குது, ஆனால் அது அவரை சொர்க்கத்துக்குள்ளே நுழைய விடாமல் அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போது இப்படி வரம்பு மீறிய குணத்திலிருந்து அல்லாஹ் கிட்ட நம்ம அதிகமாக பாதுகாப்பு கேட்கணும். நம்மளும் இந்த குணத்தை செய்யக்கூடாது. அதே போல் அல்லாஹ் கிட்ட, என் இறைவா, பிறர் என்னிடம் வரம்பு மீறுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் கேட்கிறேன் அப்படின்னு வேற யாரும் நம்மக்கிட்ட வரம்பு மீறாமல் இருக்கிறதுக்கும் நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமாக பாதுகாவல் கேட்கணும். சகோதரிகளை, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் விரும்பாத இந்த பண்புடைய ஒரு சின்ன அங்கமாவது நம்மக்கிட்ட இருந்தால் கூட அதை தூய்மைப்படுத்தி நாளை இறைவனை சந்திக்கும் போது தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய அடியார்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.